கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ப்ரொஃபஷனல் செல்லுடைய தலைவர் திரு சுந்தரராமன் அவர்களே, பொருளாதார பிரிவு எக்கனாமிக் செல்லுடைய தலைவர் டாக்டர் காயத்ரி சுரேஷ் அவர்களே, தொழில் பிரிவு இண்டஸ்ட்ரி செல்லுடைய செயலாளர் திரு சுரேஷ் அவர்களே, இந்த 3 பிரிவினுடைய நிர்வாகிகளே, இங்கே தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்ற அந்தந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு பிஜேபியில் முதல் முறையாக இந்த 3 பிரிவுகளும் சேர்ந்து பொதுமக்கள், தொழிலதிபர்கள், பொருளாதார துறை சார்ந்தவர்கள் இவருடைய கருத்துக்களை கேட்டு அதை தொகுத்து மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவரிடம் தமிழகத்திலிருந்து நம்முடைய கருத்துக்களாக அவங்க கிட்ட சொல்லி அதன் மூலமாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது இதையெல்லாம் எங்களுடைய கருத்துக்களாக பட்ஜெட்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலான்னு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோன்னு நம்முடைய திரு சுந்தரராமன் அவர்கள் என்கிட்ட சொல்கிற உடனே நிதியமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய இண்டஸ்ட்ரியல் செல், காமர்ஸ் செல், ப்ரொஃபஷனல் செல்லேருந்து வி வாண்டட் டு கிவ் ரெப்ரசன்டேஷன் டு யூ, அதனால் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறேன். இது முடித்த உடனே அவசியம் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்ககிட்டேருந்து இந்த இன்புட்ஸ்லாம் வாங்கிட்டு அதன் அடிப்படையில் ஒரு ரெப்ரசன்டேஷன் ரெடி பண்ணி மத்திய நிதியமைச்சர்கிட்ட கண்டிப்பாக கொடுப்போம். நிதியமைச்சரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கவனத்தில் கொள்பவர்கள். ஒரு முறை ஒரு பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனத்தினுடைய எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் ட்ரேட் யூனியன் அவங்க மீட் பண்ணணும், எங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்கிட்ட. நானும் கூட நிதியமைச்சர்கிட்ட பேசினேன். சென்னையிலேயே கூட அந்த சந்திப்பு ஏற்பாடு பண்ணோம். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, மீட் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் லேபர் யூனியனை சந்திக்கிறது பழக்கம் இல்லை. இது வரைக்கும் சந்திச்சதில் பழக்கம் இருக்கோ இல்லையோ, எந்த நிதியமைச்சரும் சந்திச்சதில்லை. ஆனால் இந்த நிதியமைச்சர் 1/2 மணி நேரம் சந்தித்தாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க. 1/2 hour சந்தித்தாங்கங்கிறது மாத்திரம் இல்லை, நான் டெல்லி போய் அதை பற்றி நான் ஆவணம் செய்கிறேன்னு சொன்னாங்க. வித்தின் 15 days அவங்களுடைய கோரிக்கை அத்தனையுமே ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது பல போராட்டங்கள் மூலமாக ஆர்ப்பாட்டங்கள் நாடு முழுக்க இப்படிலாம் செஞ்சு தான் எல்லா கோரிக்கைகளுமே நிறைவேற்றி இந்த ட்ரேட் யூனியன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க அன்னைக்கு நடந்த 1/2 மணி நேரம் டிஸ்கஷன்ஸ்லேயே கவர்மெண்ட்டோட நிலைப்பாட்டை அவ்வளோ தெளிவாக நிதானமாக புரிய வச்சாங்க. இது மாத்திரம் இல்லை, எனக்கே பர்சனலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய ட்ரேட் யூனியன்ஸு, இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் அவங்களாம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சந்திக்காமல் இருந்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் சந்திச்சிட்ருக்குறாங்க. நான் சமீபத்தில் கோவில்பட்டி போயிருந்தோம். அங்கே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, ஒவ்வொரு ஏரியாவிலையும் கோவில்பட்டியாக இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், அந்த துறைகள், அங்கே இருக்கிற துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணி அந்த மக்களே நிதியமைச்சருக்கு பாராட்டு கூட்டம்லாம் நடத்தினாங்க. இப்போ கூட அப்படி மாத்திரம் இல்லை, அவங்க துறை சார்ந்த விஷயங்கள் மாத்திரம் இல்லை. ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நைட்டு ஒரு 10:30 மணிக்கு எனக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீனவர் பிரிவினுடைய மாநில தலைவர் சீமான் பேர் அவங்களுக்கு, அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. 700 மீனவர்கள், ராமேஸ்வரத்திலிருந்து 700 மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போயிருக்கிறாங்க. ஆழ்கடல் மீன்பிடிப்பில் போயிட்டுருக்கும் பொழுது
இங்கே வந்து டிப்ரெஷன் உருவாகியிருக்கு, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி புயலாக மாறி வந்திருக்கு. அந்த 700 பேருமே அவங்களுக்கெல்லாம் ஜென்ரலாக கவர்மெண்ட் வந்து சேட்டலைட் டெலிஃபோன்ஸ் கொடுப்பாங்க. இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்னால அந்த சேட்டலைட் டெலிஃபோன்ஸோட கனெக்ஷனை கட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, ரெஸ்டோர் பண்ணலை. இந்த 700 பேரும் ஆழ்கடலில் இருக்கிறாங்க, ஆனால் புயலில் மாட்டியிருப்பாங்க. அந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. நம்மகிட்ட அப்ரோச் பண்ணாங்க. நான் 10:30 மணிக்கு நிதியமைச்சர்கிட்ட இந்த தகவலை சொன்னேன். அது மாதிரி 700 குடும்பம் தத்தளிச்சிருக்கிறாங்க, அவங்களோட வேர் அபவுட்ஸ் நாட் நோன். இந்த மாதிரி டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகிருக்கு, புயல் வரப்போது, அவங்கெல்லாம் சேஃபாக இருக்கணும்னு சொல்லுவதற்கு கூட கான்டாக்ட் பண்ண முடியாது அவங்களாம். ஏன்னா அவங்களோட ஃபோன்ஸ்லாம் கனெக்ஷன்ஸ் கிடையாது. நம்ப மாட்டீங்க, மறுநாள் தீபாவளி இன்னைக்கு கண்டினியூஸாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி விடிகாத்தால் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரை கான்டாக்ட் பண்ணி அந்த அத்தனை சேட்டலைட் ஃபோன்ஸும் இந்தியன் ஆப்ரேட்டர்கிட்ட இல்லை, எல்லாம் பிரிட்டன் ஆப்ரேட்டர், அந்த கவர்மெண்ட்டில் பேசி, இங்கே பேசி, அந்த ஆப்ரேட்டர்கிட்ட பேசி அந்த 700 பேரோட சேட்டலைட் டெலிஃபோனை ஆக்டிவேட் பண்ணியாச்சு 3-4 ஹவர்ஸில். அவங்கெல்லாம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி சேஃபாக கொண்டு வந்தது. எதுக்கு சொல்ல வரேன் இதெல்லாம் சொன்னால், இப்படி நிதியமைச்சர் அவர்கள் சின்னதாக ஒரு விஷயம் அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போகணும்னு சொன்னால், நிச்சயமாக அதற்கு தன் டிபார்ட்மெண்ட்டே இல்லை, தன் மினிஸ்ட்ரியே இல்லைன்னு சொன்னால் கூட கவனம் கொடுத்து அது அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அதனால் நம்ம இங்கே நம்முடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்கட்டும், கோரிக்கைகள், கன்சர்ன்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணலாம். அவசியம் நீங்கள் அதை வந்து திரு சுந்தரராமன் அவர்களும் காயத்ரி அவர்களும் அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக தயார் பண்ணி நம்ம ஆர்ஷியஸ் பார்க்கணும். ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு 6 ரவுண்டு 7 ரவுண்டு முடிச்சிட்டாங்க. ப்ரீ பட்ஜெட் கன்சல்டேஷன்ஸ் போன மாதமே ஆரம்பித்தாங்க. நம்ம அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லேயே பார்க்க முடியுது. கண்டினியூஸாக பல பேரை சந்திச்சிட்ருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த சந்திப்பு இருக்குது, இன்றைக்கி நடக்க போகுதுங்கிறது நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் நாமும் கூட இன்றைக்கி இதை பண்ணிவிட்டு உடனடியாக இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணோம்னு சொன்னால் ஃபியூ டேஸ் டைமில் நம்ம அவங்கக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட முடியும். நிச்சயமாக அது பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக பல வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மீது அளவற்ற அக்கறை கொண்டவர். தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்டவர். சின்ன டைனி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, சின்ன தொழிலாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த சிரமங்களை போக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்முடைய நிதியமைச்சர். கேட்காமலேயே 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க போன வருஷம். இந்த ஒரு வருஷத்துலேயே 12 லட்சம் மாத்திரம் இல்லை, இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அதான் சொன்னார். இட் இஸ் நாட் ரிஃபார்ம், இட் இஸ் ரெவல்யூஷன், ஜிஎஸ்டி ரெவல்யூஷன். அது அந்த மாதிரி விஷயங்களில் நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த நாடாக வரணும் அப்படிங்கிறதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் முழு முனைப்புடன் செயல்பட்டு இருக்கிறாங்க. நல்ல ஆலோசனைகளை இங்கிருந்து நாம் தந்து அதன் மூலமாக தமிழகத்திற்கும் நாம் துறை சார்ந்த அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம். உங்களுடைய கருத்துக்கெல்லாம் வரவேற்கப்படுகிறது. எனக்கு வாய்ப்பினை தந்த நம்முடைய இண்டஸ்ட்ரியல் செல், ப்ரொஃபஷனல் செல், காமர்ஸ் செல், இவங்க இந்த செல்ஸோட தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நன்றி.